இந்த ஆள் தான் இந்த குடும்பத்தை கெடுக்க வந்திருக்காரு. நீங்க ஆரம்பிச்ச எல்லாத்தையும் எடுத்து மூடுறாரா இல்லையான்னு பாருங்க. கதிர் 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 இருங்க கதிர். ஜனனி எங்க போய் தொலைய. என் ஒய்ஃப் உன்னை தூண்டி விட்டுருக்கா. அவளும் நீயும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றீங்க. நான் ஒன்றும் சக்தி மாதிரி பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குற ஆள் கிடையாது. இன்ஃபேக்ட் கதிரும் ஞானமும் கூட அப்படி கிடையாது. அதனால தான் நாங்களா ஒன்னா இருக்கோம். என் புருஷன் கூஜா தூக்குறாரா இல்ல சுயமரியாதையோட வாழ்றாரான்னு எனக்கு தெரியும். நான் இப்ப உன்னை சேலஞ்ச் பண்றேன். ஜனனி ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் விடு. நான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன், நீ எதையோ சொல்ல ட்ரை பண்ற, அது என்னன்னாச்சு ஓப்பனா சொல்லு. இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதானா, அது என்னன்னு சொல்லு. ஐயோ ஆமாக்கா, நான் நினைச்சேன் தான். நான் இதெல்லாம் சொல்றது உங்க நல்லதுக்கு தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்ப புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஜனனி, நீ தெளிவான பொண்ணு நினைச்சா இப்படி குழம்பி போய் கிடக்குற. என்னன்னு உடைச்சு பேசு. ஏய் நிறுத்தடி. அவளை பேசுறதுக்கு நீ யாருடி? சனனி, நீ ஏண்டி இவகிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? யாராரோ எப்படி எப்படியோ கெட்டு தொலைட்டும். வா மேல போலாம் வா. எல்லாம் கெட்டு போனது தானே துடிக்கிற. ஆனா சத்தியமா கிறுக்கு பிடிச்சிருச்சுக்கா இந்த கிழவிக்கு. சொல்லுங்க. ஏய் நீ வா, அந்த கழுத்து போடு. முடியாது. முடியாதா? ஏன்? இங்க இருங்க. இப்ப இருக்கிற நல்லவராவே இருக்கட்டுமே, ஆனா எனக்கு இது ஒப்பல.